துபாயில் நடந்த கார் ரேஸில் நம்ம தல அஜித் அவர்கள் அவருடைய டீமோடு சேர்ந்து ரேஸில் கலந்துக்கிட்டாரு. இப்போ ரேஸில் நம்ம ஏகேவோட டீம் ஜெயிச்சு 3rd பிளேஸை பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தல அஜித் கலந்துக்கிட்ட இந்த கார் ரேஸோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. கார் ரேஸ் நடக்கிற ஸ்டேடியம்க்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் போய் நம்ம தலையை ரொம்பவே உற்சாகப்படுத்தியிருக்காங்க. ஃபேன்ஸுக்காக ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு நம்ம தல ஏகே. இந்த வீடியோட லிங்க் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிச்சிருக்க படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துடைய மேக்கிங் வீடியோவை இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. காதலிக்க நேரமில்லை படம் ஜனவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் கிட்ட ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. கண்டிப்பா ஜெயிலர் 2க்கான அப்டேட் தான். இந்த அப்டேட் வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் அசம்பிள் அப்படின்னு போட்டு ஹைலி ஆன்டிசிபேட்டட் டீசர் அப்படின்னு போட்டு இங்கே எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஸ்பெஷலாக சில டேட்டர்ஸில் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். அதுவும் சென்னை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், பெங்களூர், திருவனந்தபுரம், பாலக்கோடு, மும்பை அப்படின்னு இந்த ஏரியாவிலலாம் சில தியேட்டர்ஸ்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன் டிவியோட யூடியூப் சேனல்லையும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறோம். இந்த டீசர் ஜனவரி 14 6 PM ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க போல. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான் ஜனவரி 14 ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன அப்டேட்னு ஜனவரி 14 வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டைரக்டர் நெல்சன் எப்படி ஜெயிலர் படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஜெயிலர் 2 படத்துக்கும் நம்ம டைரக்டர் நெல்சன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் மதகத ராஜா. படம் பார்த்துட்டேன். படம் ரொம்பவே சூப்பராகவும் அருமையாகவும் இருக்கு. படம் எடுத்து 12 வருஷம் ஆயிருந்தாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா இப்படி ஓடி இருக்குமோ என்னவோ தெரியாது. ஆனால் 12 வருஷம் கழிச்சு இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போதான் இந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற படம் தான் இந்த படம். அந்த அளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. அந்த நம்மளுடைய காமெடி வேற லெவலில் இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா படம் ரொம்ப சூப்பர் அருமையா இருக்கு. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படம் மதகத ராஜா, கேம் சேஞ்சர். 2 படத்தோட ரிவ்யூ நான் அடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். இந்த 2025 பொங்கலுக்கு நீங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. இந்த 2025 பொங்கல் வின்னர் மதகத ராஜா படம் தான். ஸ்ரீகாந்த் ஹீரோன்னு நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தினசரி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோன்னு நடிச்சிருக்க படம் தான் டிராகன் படத்துலேருந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரீம் சாங் அப்படிங்கிற செகண்ட் சிங்கிளுக்கான ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ படத்துடைய செகண்ட் சிங்கிள் சாங் வழித்துணையே அப்படிங்கிற இந்த சாங் நாளைக்கு 6 PM ரிலீஸ் பண்ணுறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவரே ஹீரோவை நடிச்சு அவரே டைரக்ஷன் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் லவ் டுடே. இந்த படத்தை இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. லவ் ஆப் ஹோகயா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவா டைரக்டர் அமீர் கானுடைய பையன் சுனேர் கான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஹீரோயினா நம்ம ஓல்டு ஆக்டர் ஸ்ரீதேவியோட 2வது பொண்ணு, அதாவது ஆக்டர் ஜான்வி கபூருடைய தங்கச்சி குஷி கபூர் இந்த படத்தில் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் பார்க்க ரொம்பவே சுமாராக தாங்க இருக்கு. அதாவது ஹிந்தி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. அந்த மாத்திர விஷயங்களை இந்த ட்ரைலர்ல பார்க்கவே படம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. நமக்கு பார்க்க பிடிக்கல. ஒருவேளை ஹிந்தி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிலீஸ் பண்றதுனால அவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்க இந்த லவ் டுடே படத்தையும் AGS அர்ச்சனா கல்பாத்தி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு. அவ்வளோதான். இன்னைக்கு என்ன சினிமா முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.